டெக் ஸ்க்ரோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ட்ராவல் பண்ணும்போது ஃபோன் பேட்டரி டெட் ஆகிடுமோன்ற பயம் நமக்கு ரொம்பவே இருக்கும். அதுவும் 10% கிட்ட நெருங்கும் போது சார்ஜிங் பாயிண்ட் எங்கேயா இருக்குமான்னு சொல்லிட்டு தேடுவோம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பவர் பேங்க் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் அகரோட இம்பீரியல் பவர் பேங்கோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் இனி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எஃபர்ட் பண்ணி உங்களுக்கு லைக் பண்ணிடுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கூட போகலாம். இந்த ஸ்டைலிஷான ஹை கெப்பாசிட்டி 20,000 mAh பவர் பேங்க் நம்ம டிராவல் பண்ணும்போது செல்போன் சார்ஜ் குறையாம பார்த்துக்கும். இதுல ரொம்ப ஹைலைட்டான ஃபீச்சர் பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம 3 அவுட்புட் நம்ம இதுல யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட கீ ஃபீச்சர் என்ன அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன் பார்த்துடலாம். 20,000 mAh ஹை கெப்பாசிட்டி லித்தியம் அயன் பாலிமர் பேட்டரி இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 டிவைஸை நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதுக்கான அவுட்புட் போட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 டியூவல் இன்புட் போர்ட். அதனால் நீங்கள் டைப் சி வச்சும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லைனா மைக்ரோ யூஎஸ்பி வச்சும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்லீக் அண்ட் போர்ட்டபிள்கான ஒரு டிசைன் தான் இது. ரொம்ப காம்பேக்ட் சைஸாக இருக்குது. இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் உங்களுக்கு பண்ணும். 22.5 வாட் உங்களுக்கு சூப்பர் ஃபாஸ்ட் அவுட்புட் இதில் கொடுத்துருக்காங்க. மெயினாக இதில் எல்இடி பவர் டிஸ்பிளேக்கான இந்த அவுட்புட் இருக்குது. ஸோ பேட்ரி லெவல் என்ன அப்படின்றத ரிமைனிங் உங்களுக்கு காட்டும். மோஸ்ட் ஆஃப் த பவர் பேங்க்கு எவ்வளோ லெவல் இருக்குது அப்படின்றத காட்டாது. ஸோ அது நமக்கு இந்த பவர் பேங்க்கில் நமக்கு கிடைக்கும். லாஸ்ட்டு முக்கியமான விஷயம், பவர் பேங்க்கை நான் அப்படியே சார்ஜ் போட்டுட்டு விட்டுட்டேன் அப்படின்னா என்ன ப்ரோ ஆகும்? ஒரு ப்ரொடெக்ஷனே இருக்காது. நானே பர்சனல் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஷார்ட் சர்க்கியூட் பற்றியும் பிரச்சனை இல்லை. ஓவர் வோல்டேஜ் வந்தாலும் இது பார்த்துக்கும். டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தி ஆனாலும் பவர் பேங்க் வெடிக்கலாம் செய்யாது. ஏன்னா பவர் பேங்க் வாங்கும்போது அந்த டவுட் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அதனால் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டோட்டல் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லெவல் காட்டுது பாருங்க. என்னுடைய செல்ஃபோன் சார்ஜ் டவுன் ஆகிடும் அப்படின்ற அன்சைட்டியே உங்களுக்கு இந்த பவர் பேங்க் இருந்துச்சுன்னா வராது. இந்த இடத்துல கிளாஸாக கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரம் ஸ்க்ராச்சஸ் ஆகும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இந்த பவர் பேங்க் மற்ற பவர் பேங்க் இல்லாமல் மார்க்கெட்டில் நான் ஏன் இதுக்கு போகணும் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட்டு, ஈஸியாக நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போய்க்கலாம். சரிங்களா? அந்த அளவுக்கு வெயிட் தெரியல. 20,000 mAh. இதில் கொடுத்துருக்க போர்ட் சொல்லிடுறேன். 2 USB-A போர்ட் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது, அதுக்கப்புறமா மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் இருக்குது. ஸோ இதோட வாட்டேஜ் நான் சொல்லிடுறேன். மைக்ரோ யூஎஸ்பி பொறுத்த வரைக்கும் இன்புட் 80 வாட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். டைப் சி பொறுத்த வரைக்கும் 20 வாட்டுக்கான அவுட்புட் எடுக்க முடியும். 2 USB-A போர்ட் பொறுத்த வரைக்கும் 22.5 உங்களுக்கு அவுட்புட் எடுக்க முடியும். 3 டிவைசஸில் அட் அ டைமில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஒன்று டைப் சியில் எடுத்து இந்த டேப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அங்கே 100% சார்ஜிங் காமிக்குது. இன்னொன்று எடுத்து ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் சார்ஜிங் இண்டிகேஷன் உங்களுக்கு காமிக்குது. அதுக்கப்புறம் ஹெட்செட்லையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 3 டிவைஸ் இது நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும். பவர் பேங்க்கில் சார்ஜ் கம்மியான உடனே நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜ் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இண்டிகேஷன் இப்படி தான் காட்டும். டெய்லி ஒர்க் பண்ணுறவங்க, ட்ராவல் பண்ணுறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க, டெய்லி கம்யூட் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த டிவைஸ் செட் ஆகும். இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அது மூலமே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அகரோவில் இன்னொரு 2 பவர் பேங்க் உங்களுக்கு இருக்குது. டேனோ, அதுக்கப்புறம் ரிஜென்சின்னு சொல்லிட்டு இந்த 2 பவர் பேங்க்கையும் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். உங்களுக்கு பிடிச்சதுன்னா போய் பர்ச்சேஸ் பண்ணிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.